ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பன் சொல்ல கேட்டு இப்போதே என் பாதத்தை தொட்டு விட்டாய்தானே? கூடிய சீக்கிரமே உன் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாக போகுது. சகல செல்வங்களும் சந்தோஷங்களும் பெற்று நல்லபடியாக உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்கு ஏற்றார் போல அனைத்து அம்சங்களையும் உனக்கு கொடுக்க போகிறேன். யாராவது உனக்கு கெடுதல் செஞ்சு உன்னை ஏமாத்துறதுல அவங்க தான் பெரிய ஆள்னு நிரூபிச்சா, அவங்க ஏமாத்தினாலும் அதை தாண்டி மறுபடியும் நீ உழைச்சி முன்னுக்கு வர முடியும், ஜெயிச்சு காமிக்க முடியும்னு உன்னுடைய தன்னம்பிக்கையை அவங்க முன்னால் வாழ்ந்து காட்டு. ஆம் என் செல்லமே, உன்னை கீழே தள்ளி விடுறதுல மற்றவங்க வலிமையானவர்கள் நிரூபித்தாலும், கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்கிறதுல நீ வலிமையான ஆளுங்கிறதை நிரூபிக்க தயாராக இரு. உன் துன்பத்தை எல்லாம் போக்கி உன் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை அனைத்தும் நிறைவேற்றி தருவதற்காக இந்த கருப்பசாமி நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உன்னுடைய சொல், செயல், சிந்தனை என எல்லாத்திலுமே உண்மை இருக்கும்படி பார்த்துக்கோ. நல்ல அறிவோட நல்ல பிள்ளையாக வாழணும்னு நினைக்கிற உன்னை தூக்கி சுமப்பவனும் நான் தான். உனக்கான நல்லதை செய்ய போகிறதும் நான் தான். நிச்சயமா ஓ மனசில் நான் இருக்கிறது போல என் மனசுலையும் நான் ஒன்றை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையை அழகாக மாற்றணும், அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உனக்கு செஞ்சு கொடுக்கணும்னு யோசிச்சு தான் அதற்கான வேலைகளையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா வாழ்க்கையில் அதுவாக நல்ல விஷயம் நடக்கும், அதுவாக வந்து உனக்கு வெற்றியை தரும்னு நீயாக காத்துக்கிட்டு இருக்காத. நல்ல விடியல் வரும், நல்ல நேரம் வரும்னு காத்திருக்காம ஒவ்வொரு நாளும் எனக்கான நல்ல நேரம்தான், ஒவ்வொரு நாளும் எனக்கான நல்ல நாள் தான், நான் முயற்சி செய்வேன், நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன்ற நம்பிக்கையோட உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்யி. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ற தைரியம் இருக்கும்போது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சிடுவாய் என் செல்லமே. நீ நேர்மையாக நடந்தும் அதற்கு பலன் கிடைக்காத போது அதுக்காக நீ நொந்து போகக்கூடாது. நிச்சயமாக உன் சூழ்நிலை மாறும். வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீ வலியையும் வேதனையும் சந்திக்கிறியோ அந்த அளவுக்கு வாழ்க்கை உனக்கு சந்தர்ப்பங்களையும் கொடுக்கும். வலி, வேதனை எல்லாத்தையும் தாண்டி நீ ஜெயிக்கிறதுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேங்கிறத புரிஞ்சுக்கோ. இழந்ததையே நினச்சி கவலைப்படாமல் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் உனக்கானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ தயாராக இரு. என்ன நடந்தாலும் பரவாயில்லன்ற திமிர் உனக்குள்ளே இருக்கும்போது நிச்சயமாக நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு சந்தோஷமாக வாழ்ந்துடுவாய் என் செல்லமே. உன்னை படைக்கும் போதே உனக்கு எதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு திட்டம் போட்டு தான் உன்னை படைச்சி இந்த பூமிக்கு அனுப்பி வச்சிருக்கேன். எனக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எந்த இடத்துல எதை எப்படி செஞ்சு கொடுக்கணும்னு. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா இந்த மொத்த உலகமும் உன்னை பார்த்து பிரமிச்சு போகக்கூடிய அளவுக்கு உனக்கான அனைத்தையும் உன் வாழ்க்கையில் அள்ளி கொடுப்பேன். மொத்த உலகமும் உன்னை பார்த்து உன்னால் முடியாதுன்னு சொன்ன காரியத்தை எல்லாம் நீ முடிச்சு வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டும்படி நான் உனக்கு துணை நிற்க போகிறேன். நீ மனசு வச்சினா, நீ நம்பிக்கை வச்சினா எல்லாத்தையும் உன்னால் ஜெயிக்க முடியும். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மைக்கே நடக்குது நீ எப்போது உணர்கிறாயோ அப்பொழுதே உன் மனசில் கவலை இருக்காது. நீயும் குறைவே இல்லாத நிறைவான வாழ்க்கையை பெற்று நிம்மதியாக வாழ முடியும். உன் எண்ணங்களை மட்டும் நீ மாற்றிக்கிட்டினாலே உன் வாழ்க்கை மாறிவிடும் என் செல்லமே. அது வேணும் இது வேணும்னு எதையும் எதிர்பார்த்து என்னை நாடி வராமல் நீ எதிர்பார்க்காததையும் நான் கொடுப்பேன்ற நம்பிக்கையோட உண்மையான பக்தியை மட்டும் எனக்கு செலுத்தினா போதும். ஏன்னா எதையும் எதிர்பார்க்காம என் மேலே அன்பும் பக்தியும் செலுத்துபவர்களுக்கு நான் முதல்ல முக்கியத்துவம் கொடுப்பேன். அவர்கள் எதிர்பார்த்ததற்கும் அதிகமாக அவர்களுக்கு பலனையும் பரிசையும் கொடுப்பேன். நீயும் என்னை நம்பிக்கையோடு வேண்டினா எல்லா நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுத்துருவேன். விதி உனக்கு எதிராக 1000 கதவுகளை மூடினாலும் நீ முயற்சி செஞ்சினா அதற்கான பலன் உனக்கு கிடைத்தே தீரும். நீ தொடர்ந்து செய்யக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் பலனாகத்தான் நீ நினச்சதை கூடிய சீக்கிரம் உனக்கு நடத்தி தரப்போகிறேன். உனக்கே தெரியாமல் பல ஆபத்துகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றிய நான் தான் இப்போது எல்லா சந்தோஷங்களையும் சகல செல்வங்களையும் உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்காக உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கேன். வாழ்க்கைங்கிறது மிகவும் குறுகிய காலம்.
100 வருஷம் கூட இப்போ மனிதர்கள் வாழ்வது கிடையாது. அப்படி 100க்கும் குறைவாக வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒன்றுத்துக்குமே உதவாத ஆணவத்தையும் அகங்காரத்தையும் திமிரையும் கோபத்தையும் உனக்குள்ள தூக்கி சுமக்காம எல்லாத்தையும் மன்னிக்கவும் மறக்கவும் கற்றுக்கவும். ஆனால் யாரையும் முழுசாக நம்பிட வேணாம். எல்லார் மீதும் நம்பிக்கவை, ஆனால் அளவோடு வச்சினா அது உனக்கு மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். அப்படி இல்லாமல் எல்லாரையும் முழுசாக நம்பி எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தீனா நாளைக்கு நீதான் முதல் ஆளாக ஏமாற்றப்படுவாய். அதனால் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இரு. நடப்பது நடக்கட்டும்னு நீ விட்டுட்டீனா நடப்பது அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டிய வேலைகளை இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். ஏற்கனவே நடந்து முடிஞ்சதை நினச்சி நீ வருந்தாதே என் செல்லமே. உன் கண்ணு முன்னால அற்புதமான பொக்கிஷமான அழகான வாழ்க்கைய விரிச்சு பறக்க வச்சிருக்கேன். நீ நம்பிக்கையோட நடப்போட்டினா நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும்.